கேள்விப்பட்டீங்களா? நம்ம ராயன் படத்தோட மாசான அப்டேட்ட இப்ப படக்குழுவினர் கொடுத்திருக்காங்க. அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம இப்போ முழுமையா பார்க்க போறோம். 2017 வருஷத்துல வெளியான பவபாண்டி அப்படிங்கிற படத்தை தனுஷே இயக்கினாரு. அதுல அவரும் நடிச்சிருந்தாரு. ராஜ்கிரண் மற்றும் ரேவதிங்கிற மாதிரி 2 பர்சனும் பயங்கரமான ரோல்ல நடிச்சு அந்த படத்தை பீக்ல கொண்டு போயிட்டாங்க. படம் வெளியாகி கொஞ்ச நாளே மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பு கிடைச்சிச்சு. திருச்சிற்றம்பலம், வதந்தி, கேப்டன் மில்லர் அப்படின்னு தொடர்ந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான படத்துல மட்டும்தான் தனுஷ் நடிச்சாரு. அப்படி இருக்க நிலைமையில அவரோட 50வது படத்தை அவர் தான் இயக்குவேன்னு சொல்லி ராயன் அப்படிங்கிற படத்தை இப்போ இயக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. சன் பிக்சர் நிறுவனம் தான் இதை தயாரிச்சிட்டு இருக்காங்களாமா. இசை புயலான ஏ.ஆர். ரகுமான் அவர்கள் தான் இந்த படத்துக்கு இசை அமைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இதுல முக்கிய ரோல்ல நிறைய பேர் நடிக்கிறாங்க. எஸ்.ஜே. சூர்யாவா இருக்கட்டும், செல்வராகவன், பிரகாஷ் ராஜ், துஷரா விஜயன், அபர்ணா பாலமுரளி, வரலட்சுமின்னு சொல்லிட்டு எல்லாரோட காம்போவுமே சேர்ந்து இந்த படம் வேற லெவலா இருக்க போது போல. பிகாஸ் இவங்க எல்லாருமே ஒவ்வொரு படத்துல நடிச்சாலும் இவங்களோட ரோல் பயங்கர ஆக்டிவா இருக்கும். அப்படி இருக்க நிலைமையில இந்த படத்துல எல்லாரும் சேர்ந்து நடிக்க போறாங்கும் பொழுது கண்டிப்பா படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில பரவலா பேசப்பட்டுட்டா வருது. இந்த படத்தோட போஸ்டர் ஏப்ரல் 14ஆம் தேதியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட பெரிய அப்டேட்டும் இப்போ ரீசெண்டா வந்திருக்கு. படத்துல முதல் பாடல் வந்து வரும் மே 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போறாங்களாமா. அது மட்டும் இல்லாம திரைப்படம் கிட்டத்தட்ட ஜூன் மாசத்துல கண்டிப்பா ரிலீஸ் பண்ணிடுவோம்ங்கிற அப்டேட்டையே அந்த டீம் தான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது குறித்து இந்த படக்குழுவினர் ஒரு போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. அது செம்ம மாசா இருக்கு. முக்கியமா சொல்லணும் அப்படின்னு கேட்டா தனுஷ் அவர்கள் வந்து நெருப்பெல்லாம் எரியற மாதிரி இருக்கு. அந்த ஒரு கல்லுல உட்கார்ந்து இருக்காரு. பின்னாடி வந்து எல்லாரும் சவுண்ட் போட்டு ஒரு பெரிய கூட்டம் இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம அதுக்கு மேல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 தலை கொண்ட ராவணனோட உருவ சிலை ஒண்ணு வச்சிருந்திருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பயங்கரமா படம் இருக்க போகுதுன்னு தெரியுது. ஆனா எந்த கதைக்களத்தோட இருக்க போகுது அப்படிங்கிறது யோசிக்கவே முடியல. சோ ரசிகர்களை எல்லாருமே கன்ஃபியூஸ் பண்ற வகையில தான் இந்த ஒரு போஸ்டர் இருக்கு அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த போஸ்டர் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? அதுவும் முக்கியமா தனுஷோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே பயங்கரமான அப்டேட்னு சொல்லியே ஆகணும். ஏன்னா அவரோட 50வது படம் எந்த அளவுக்கு நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. சோ இது போல அப்டேட்ஸ் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.